நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இப்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி நடந்து. கடந்த 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, போன பொங்கலுக்கே சனி பகவான் திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். ஆனாலும் கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ தான் இது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு நடந்துடுச்சுன்னா எந்த குழப்பமும் இருக்காது, நோ கன்ஃபியூஷன்ஸ். கம்ப்ளீட்டாக சனி பகவான் மீன ராசியில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிடும். அப்போ இந்த உறுதித்தன்மை அதோடு மட்டும் அல்லாது சனி பகவான் மட்டும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் மட்டும் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருன்னா வரப்போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே அதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிந்துவிடும். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த ராசிக்கெல்லாம் பரிகார ராசிகள், இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, இது காமனான இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் எல்லா ராசிக்கும் ஜென்ரலான இன்ட்ரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் இருக்கும். கடைசியாக எண்டு கார்டு இருக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு இது நாள் வரையில் ஜன்ம சனி முடிஞ்சுதா இல்லையான்ற குழப்பம் இருந்தது. கம்ப்ளீட்டாக கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜன்ம சனி முடியுது. அதே போல் மகர ராசிக்கும் கம்ப்ளீட்டாக 7.5 சனியை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மகர ராசி டோட்டலாக சனி அந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம். மேஷ ராசிக்கு 7.5 சனியில் முதல் பாகம் ஆரம்பம். ரிஷப ராசிக்கு சனியுடைய பார்வை படப்போகுது. மிதுனத்துக்கு ஒன்றும் கிடையாது. கடகத்துக்கு சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கண்டிப்பாக ஆரம்பம். திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். கன்னி ராசி கேட்கவே வேணாம், கண்டகச்சனி. துலாத்துக்கு பிரச்சனை இல்லை. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுவும் சிறப்பாகவே உள்ளது. தனுசு ராசி அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி உள்ளது. அப்போ இந்த சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசி அன்பர்களும் நிச்சயமாக பரிகார ராசிகளாக இருக்கிறார்கள். மீதமுள்ள ராசிகள் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடகராசிக்கு ஒரு சிறப்பாகவே இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சனி பெயர்ச்சிக்காக பரிகார யாகம் நடைபெறுகிறது, பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, தொழில் ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக, மெயினாக மனக்குழப்பங்கள், எந்த ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் கிளியர் ஆகிறது. மெயினாக டிப்ரெஷன்ஸு, மன அழுத்தம். ஒரு விஷயம் நம்ம நினச்சி அது நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த சனியுடைய தாக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த டிப்ரெஷன் அங்கே இருக்க தான் செய்யும். அது பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியாகும். ஸோ உங்கள் நல்ல ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலையில் சிறப்பாக இருக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும். மெயினாக வேலையில் நிம்மதி இருக்கணும், தொழிலில் நிம்மதி இருக்கணும், தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும், கடன் சுமைகள் அடையணும். மெயினாக கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அடையணும். அல்லது குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகணும். ஸோ இது மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் வேண்டி மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சங்கல்பத்துக்கு உங்கள் பேரை பதிவு பண்ணணும். அப்படின்னாக்கா நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த ஹோமத்திற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி
அப்போ இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே. வாழ வைக்கிறது தானே தெய்வங்கள் இருக்குது. நவகிரகங்கள் ஆனாலுமே கூட என்னதான் நமக்கு கர்மாவாக இருக்கலாம், அந்த கர்மா கூட நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தான். இன்னும் நீ பெட்டராக இருக்கணும், இதெல்லாம் நீ இந்த எக்ஸாம் எழுதிட்டா நீ பாஸ் பண்ணிட்டா வேலைக்கு போயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி டீச்சர் சொல்லித்தராங்களோ அதை போல். அப்போது கிரகங்கள் தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கடந்த ஒரு 6 வருஷமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கண்டகச்சனி, அஷ்டம சனி இப்படி சொல்லியே பல பிரச்சனைகளை இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்திச்சிட்டாங்க. இப்போ இவற்றில் இருந்து விடுதலை, புரியுதுங்களா? இவற்றில் இருந்து விடுதலை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ முழு பாவியாக இருக்கக்கூடிய சனி பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இதனால் மிதுன ராசிக்கு லாபம். அப்போ இந்த சனி பெயர்ச்சி 100 மார்க்கு கொடுத்துடலாம். 100க்கு 100% மிதுன ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு. பல ஆண்டுகளுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம். போன வாட்டி இந்த அஷ்டம சனி இருந்ததால தான் நிறைய பதவிகள்லாம் பறி போயிருக்கும். கிட்ட நெருங்கி வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. தொலைதூரத்தில் இருந்த விஷயங்கள்லாம் கூட தள்ளி போயிருக்கும். ஆனால் பாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே, இந்த முறை நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை, ஒரு வளர்ச்சியை, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய சனி பெயர்ச்சியாக அமைகிறது. குறிப்பாக தொழில் ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்க போது, வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க போது, வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். அதே போல் வெளிநாடுகள் செல்வது, ஆன்சைட் ஜாப் போடுவது, கம்பெனி மூலயமா உங்களை அனுப்பி வைக்கிறது, எல்லாம் அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, அல்லது உள்நாடோ வெளிநாடோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பது. ஆமாம், ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் பரவாயில்ல, 48, 52, 54 சம்திங், ஆணோ பெண்ணோ ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 30 வயசு, 32 வயசு. அதே போல் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள், விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள், அதில் ஏதேனும் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இருக்குமே ஆனால், அல்லது போஸ்டிங் சம்மந்தப்பட்டது, பதவிகள் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள், இல்லைனா ஒரு ரைடு சம்மந்தப்பட்டது, என்கொயரிகள் சம்மந்தப்பட்டது, சிறை தண்டனைகள் சம்மந்தப்பட்டது, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, தீர்ப்புகள் வரப்போகுது, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இவை எல்லாவற்றிலும் மிதுன ராசிக்கு சாதகமான கால சூழ்நிலை உருவாகுது. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, வெற்றி உங்கள் பக்கம். அப்போ இந்த மாதிரி எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. பழைய தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. புதிய வெற்றிகளை ரசிக்க தயாராகுங்கள். புதிய வெற்றிகள் உங்களை தேடி வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்து புதிய பதவிகளை உங்களுக்கு கொடுப்பார். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு, சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு, அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு, ஆன்மீகம் சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே இந்த 7.5 சனி சிறப்பாக அமையப்போது. நடைபெறக்கூடிய இந்த 7.5 சனி, அதாவது மீனத்திற்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி மிதுனத்திற்கு அள்ளி கொடுக்கக்கூடிய, நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக அமைகிறது. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. குறிப்பாக புனர்பூசம், திருவாதிரைக்கு சிறப்பாக இருக்குது. புனர்பூசம் சிறப்பாக இருக்குது.
நிச்சயமாக ஒரு ஜோதிட ஆலோசனையை பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை, எந்த மாதிரியான ஆலய வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களே. ஆனால் இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன், மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த சனி பயிற்சியை முன்னிட்டு மிதுன ராசி என்பர்களுக்காக ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. அப்போது உலகம் முழுவதும் நீங்கள் வேர்ல்டு வைடு எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஹோமத்தில் உங்களுடைய சங்கல்பத்துக்கு உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். குறிப்பாக புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். சார் நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது சார். ஒரு அரசியல் தலைவர் நேற்று ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த வாட்டி நம்ம சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்காங்க, நம்ம இந்த வாட்டி சீட்டு வாங்கலாமா? நம்பி வாங்குங்க சார். நிச்சயமாக ஒரு 90% உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் வெற்றி பெறலாம். அவங்களே எல்லா செலவும் பண்ணுறாங்கிறாங்க. நிச்சயமாக ஒரு கைட்னஸ் நல்லது பண்ணுங்கள். அப்போ அதுபோல் அரசியல் தலைவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், மன நிம்மதி பிறக்கும், நிம்மதி கிடைக்கும். சார் இப்போ எல்லாருமே அந்த மன நிம்மதிக்கு தானே சார் கஷ்டப்படுறோம். அப்போ மிதுன ராசி என்பவர்களே, மனசில் நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த 7.5 சனியால் லாபம் பெறக்கூடிய அதிக சுப பலன்களை, நல்ல பலன்களை அதிகம் அனுபவிக்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ இது ஒரு நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்தில் போய் நான் கஷ்டப்படுறேன் சாமி, நான் மிதுன ராசி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். இல்லை சாமி எனக்கு உண்மையிலே கஷ்டம் இருக்குன்னா அப்போ உங்கள்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு குருவை அணுகி உங்கள் ஜோதிடம் பார்க்கல, உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னு அர்த்தம். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே, ஜெயிப்பதற்கான ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும். எந்த மாதிரி கோவிலுக்கு போகணும், என்னைக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரி பொருள் அங்கே தானம் பண்ணணும் அப்படிங்கிற ரகசியங்களை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ரகசியத்தை அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பவர்களே, வெற்றி உறுதி. சனி பெயர்ச்சி சூப்பர்.